ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறார். நீங்களோட மனசுல குழப்பங்கள் எல்லாம் இப்போ தீர்மானமாக போகணும். கர்த்தர் உங்களை இன்னைக்கு எல்லா குழப்பத்திலிருந்து மாற்ற போகிறார். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். எஸ்தர் அரசி கூட ஆரம்பத்துல குழப்பத்துல தான் இருந்தாங்க. போனா உயிர் போகும், போகலனா இனம் அழியும். പക്ഷേ தெய்வம் அவளோட சம்சாரிக்க தொடங்கி, நீ ராஜபதையில் வந்தது இந்த நேரத்துல சகாயமாக ஆகணும். குழப்பத்துல இருந்த எஸ்தர் ஜெபத்தோடு ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு அவங்க வாழ்க்கையை மாத்துச்சு. நீங்க இப்போ ஏது சுச்சுவேஷனில் இருந்தாலும் டோன்ட் வரி, கர்த்தாவும் நீங்களை வழி நடத்தணும். எஸ்தரை குழப்பத்திலிருந்து விடுவிச்ச அதே தேவன் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். நீங்க எடுக்க போற அந்த ஒரு முடிவு உங்க சரித்திரத்தையே மாற்ற போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை உங்களுக்கு நம்பிக்கையை தந்ததா ஆமேன்னு கமெண்ட் பண்ணுங்க. எஸ்தர் 4:16.